Hi friends, போன வீடியோவில் நம்ம இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எக்ஸலில் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு குவிக்காக டேட் ஃபங்க்ஷனை வச்சு எப்படி ரெண்டு டேட்டுக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது ரெண்டு டேட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நடுவில் எவ்வளோ நாள் இருக்குது, இல்லை எவ்வளோ மாதம் இருக்குது, இல்லை எவ்வளோ வருஷம் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் எக்ஸல்லன்னு பார்ப்போம். இது நிறைய பேருக்கு தெரியாது. டேட்டு ஸ்ட்ரிங்லாம் பண்ணலாம், ஸ்ட்ரிங் நம்பர் இதெல்லாம் வச்சுட்டு ஈஸியாக எக்ஸலில் பண்ணலாம். இந்த டேட்டு வச்சு பண்ணும்போது நிறைய பேருக்கு மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இன்னி டேட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரணுன்னா ஏதோ ஒரு காலத்தில் வச்சு ஈக்குவல் டு கொடுத்து டுடே அப்படின்னு கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இன்னி டேட் வந்துடும். இன்றைக்கி டிசம்பர் 26, 2014. இப்போது எனக்கு இந்த இடத்துல இன்னி டேட்லேருந்து ஒரு 12 மாதம் முன்னாடி உள்ள டேட்டு வரணும் எனக்கு. அப்போனா ஈக்குவல் டு கொடுத்து இ டேட்டுன்னு ஒன்று இருக்குது. இ டேட் ரெண்டு ஆர்குமெண்ட் எடுத்துக்குது, ஸ்டார்ட் டேட்டும் மந்த்ஸும். ஸோ ஸ்டார்ட் டேட்னால் என்னோடய ஏ3 மந்த்துங்கிறது எனக்கு எத்தனை மாதம் தள்ளணும்னு சொன்னால் 12 மாதம் முன்னாடி இருக்கிற டேட் வரணும். பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு நம்பர் வருது. இந்தமாரி நம்பர் வந்தான்னு நான் என்ன அர்த்தம்னா, நீங்கள் பார்த்துட்டு ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். இங்கே டைப்பில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்குது. இதை டேட்டாக மாற்றுங்க. ஷார்ட் டேட் இருக்குது, லாங் டேட். நான் ஷார்ட் டேட் கொடுக்குறேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து 12 மாதம் தள்ளி, அதாவது ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் வர 12 மாதம் டேட் வந்துடுச்சு எனக்கு. இதே உங்களுக்கு பழசு வேணும்னா இங்கே -12 போடுங்க. மைனஸ்னால் பேக்கில் போகும், ப்ளஸ்னால் ஃப்ரண்ட்டில் வரும். சரி, இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இதை நான் எடுத்துகிட்டு நானாக ஒரு டேட் போட்டுடுறேன். இந்த வருஷத்தில் ஜனவரி 1, 2014. சரி, இப்போ எனக்கு இந்த ரெண்டு டேட்டுக்கும் நடுவில் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு எனக்கு வேணும். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டேட்டட் இஃப்னு சொல்லுவோம். டிஏ இதில் வராது, இந்த சஜஷன் மெனுவில் வராது, நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். DATEDIF போட்டுட்டு ஃபஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் டேட், அடுத்த வேல்யூ அடுத்த டேட். இது போட்டு என்டர் வச்சிங்கன்னா ஓகே. சாரி, இதில் மூணாவது ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்படி வேணும்னு, இயராக வேணுமா, டேஸில் வேணுமா, மந்தில் வேணுமான்னு. நான் டி கொடுக்குறேன். டினா எனக்கு டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ். எனக்கு ஃபஸ்ட்டு பெருசாக உள்ளது வரணும். ஸோ இங்கே நான் B3 கொடுத்துக்கிறேன், இங்கே A3 கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 359 டேஸ், இதுக்கும் நடுவில் 359 டேஸ் போயிருக்கு. இதே எனக்கு மந்த்தாக வேணும்னா இங்கே டிக்கு பதிலாக எம் கொடுங்க. 11 மாதம் முடிஞ்சிருக்கு. 1ஆம் தேதி வந்தால் தான் 12 மாதம்னு வரும். இயர்னு கொடுங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்னும் இயர் போகலை, ஏன்னா இது ஒரே வருஷத்தில் தான் இருக்குது. இங்கே நான் 2014க்கு பதிலாக இது மாற்ற முடியாது. இது நான் 2012ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 2 இயர்ஸ்னு வந்துடுச்சு. ஸோ இந்த ரெண்டு டேட்டுக்கு நடுவில் 2 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ டுடேங்கிறது இன்னி டேட்டை கொடுக்கும். இ டேட்டுங்கிறது இன்னி டேட்லேருந்து, அதாவது ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து எத்தனை மந்த்து பேக்வேர்டாக இல்லை ஃபார்வேர்டாக, அதாவது முன்னாடியோ பின்னாடி போகணுங்கிறது கொடுக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு டேட்டட் இஃப் ஃபஸ்ட்டு டேட்டோட வேல்யூ, அடுத்த டேட்டோட வேல்யூ, அப்புறமா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இயரில் வேணுமா, டேட்டில் டேஸில் வேணுமா, மந்தில் வேணுமா. இந்த சின்ன டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் நல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அண்ட் பை பாய்.